ரைட். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. எல்லாரும் சொல்லுங்க, பூரணராகும்படி கடந்து போவோமாக. எத்தனை பேர் இந்த செய்தியை ரெகுலராக கேட்டீங்க? பிரயோஜனமாக இருந்துச்சு அவங்களுக்கு? பூரணராக வேண்டும். ஸோ நம்ம அஸ்திபாரத்தில் நம்ம உறுதி பண்ணி கொள்கிறோம், நம்முடைய அஸ்திபாரம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நாம் எல்லாருமே செக் பண்ணிக்கிற ஒரு தருணம், அப்படி தானே? இப்போ ஒரு சளி தும்னா கூட உடனே மூக்குக்குள்ளே குச்சியை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, பிசிஆர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்றாங்க. ஏன்னா நம்ம உண்மையாகவே நம்ம கரெக்டாக இருக்கிறோமான்னு செக் பண்ணுறாங்க. அதுபோல் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த உபதேச வாக்கியங்களை குறித்து நாம் பார்க்குறோம். சரி, இதில் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறது என்னென்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். 2வது என்ன பார்த்தோம்? தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 3வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். 4வது கைகளை வைக்குதல். இந்த 4 காரியங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க நீங்கள் யூடியூப்பில் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். சரி, முதலாவதாக மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும்போது நம் பாவங்களிலிருந்து மனம் திரும்புகிறோம் என்பதை, திரும்பி நம்ம யார் மேலே விசுவாசம் வைக்கிறோம், நம்முடைய சுய கிரியைகளின் மீது அல்ல. இனிமே நான் நல்லவனாக இருப்பேன், இனிமே நான் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேன் அப்படிங்கிறது அல்ல. நாம் யார் மேலே நம்முடைய வாழ்க்கைக்காக விசுவாசம் வைக்கிறோம்? கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ ரட்சிப்பு. இல்லைன்னா மனம் திரும்புகிறவர்கள், மனம் வருந்துகிறவர்கள், குடிக்கிறவங்க கூட மனம் வருந்துறாங்க, ஆனால் அவங்க முழுவதுமாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னா இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி யோசிக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம பார்ப்போமானால் மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு, செத்த கிரியைகளை விட்டு திரும்பி தேவன் பேரில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். ஸோ அதற்கு பின்பாக அதை மக்களுக்கும் பிசாசுக்கும் உலகத்திற்கும் தூதர்களுக்கும் கர்த்தருக்கும் சாட்சியாக வெளிப்படுத்துகிற ஒரு நேரம் தான் ஞானஸ்நானம் என்று நம்ம பார்த்தோம். அப்போ ஞானஸ்நானத்தில் இவைகள் எல்லாமே ஒரு முறை செய்த காரியங்கள். ஆனால் அதற்கு அடுத்ததாக போன வாரத்தில் பார்த்த கைகளை வைக்குதல் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் போது அது நம்முடைய தரிசனத்தையும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் முழுவதும் நாம் எதற்காக ஓடுகிறோம் என்பதை குறித்ததான முக்கியமான கருத்துக்களாக இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஒரு முறை நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஒரு முறை நாம் ஞானஸ்நானம் எடுத்தோம், இது எல்லாமே சபையில் சேர்க்கப்பட்டோம், சபை தேவனுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டோம். அதிலிருந்து நாம் மரிக்கிற வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பூமியிலே அந்த ஓட்டத்தை நாம் நிறைவு செய்கிற நாள், நிறைவு செய்த அந்த நாளிலிருந்து நாம் முற்றிலுமாய் அழிந்து போக போவதில்லை. மற்ற மதங்களிலே சொல்லுகிறது போல நாம் அடுத்த ஜென்மத்துக்குள்ளே வரப்போவதில்லை. இன்றைக்கி பாருங்கள், மரித்தவர்களை குறித்து ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வேதத்தில் இல்லாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், மரித்தவர்கள் வேதத்தில் எங்கும் உலவி கொண்டிருப்பார்கள் என்று எழுதப்படவில்லை. அப்படி தானே? உலாவி கொண்டே இருப்பாங்க, அந்த ஆவி அப்படியே உலாவிக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறமாட்டி அதுக்கு இளைப்பாறுதல் வரும்போது போகும், இப்படிலாம் நம்ம கேட்குறோம்ல. இதெல்லாம் நம்புறது நம்பாதும் நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். நம்ம பைபிளில் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்லப்படலை. புரியுதா? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதன் மரிக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்? அந்த சரீர ஓட்டத்தை நிறைவு செய்கிறான். ஆனால் அவன் முற்றிலும் அழிந்து போகவில்லை, அவனுடைய சரீரம்தான் அழிந்து போயிருக்கிறது. அதற்கு பின்பாக ஒரு நாளிலே உயிர்த்தெழப் போகிறான். அந்த உயிர்த்தெழுதலிலே அவன் எங்கு போக போகிறான் என்பதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, முக்கியமாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் இதுவரைக்கும் 3 பகுதிகளை அதை பார்த்தோம்னா, ஒன்று பாஸ்ட் ஈவெண்ட், நடந்த காரியங்கள், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், இதெல்லாம் என்ன காரியங்கள்? நடந்த காரியங்கள். கைகளை வைக்குதல் என்பது நம்முடைய பிரதிஷ்டையோடு காரியம். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் மேலே வைக்கப்பட்டிருக்கிற, அதுதான் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்ல, உன் மேலே கைகளை வைத்த போது உனக்கு உண்டான என்ன பண்ண தீர்க்க தரிசனங்கள் மேலே உனக்கு உண்டான காரியங்களை குறித்து என்ன பண்ணாத, அசதியாக இராதே. அப்போ த்ரூ அவுட் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையின் முழுவதுமே நான் அந்த தரிசனத்தை பற்றி பிடித்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வருகிறது, என்னுடைய ஓட்டம் நிறைவு பெறுகிறது. அப்போ ஃப்யூச்சர் ஈவெண்ட் என்ன, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்ன? இது ரொம்ப முக்கியமாக சொல்ல போவோமானால் மறு ஜென்மம் என்று தான் பிற காரியங்களில் சொல்கிறாங்க. இன்றைக்கி நீ நல்லா செஞ்சினா அதுக்கப்புறம் மனுஷனாக பிறப்ப, இல்லைன்னா வேறு ஏதாவது பிறப்ப, இல்லைன்னா என்ன பண்ணுவ, மோசமானதெல்லாம் செஞ்சினா ஒருவேளை பண்ணியா கூட நீ என்ன பண்ணுவ, பிறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. நம்ம இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லலை. ஒரே ஜென்மந்தான். அல்லேலூயா. என்ன ஜென்மம்? ஜென்மம் ஒரே ஜென்மந்தான். அந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுறோம்? ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை மரிக்கிறோம். பின்பு நாம் என்ன பண்ணப்பட போகிறோம்? நியாய தீர்ப்பு அடைய போகிறோம். நியாய தீர்ப்பு அடைய போகிறோம். அது வரைக்கும், நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா, தேவன் சொன்னதுபடி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு வழி கண்டு வைத்திருக்கிறார். ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தவர்கள் அல்லது தேவனை விசுவாசியாமல் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கணும்னு முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அங்கே இளைப்பாறுதல் இருக்காது, ரெஸ்ட் இருக்காது. நாம் மரிக்கும் போது எங்கே போகிறோம்? இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறோம். எங்கே போகிறோம்? அதனால தான் பைபிள் சொல்லிருக்கு, இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறபடினால். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாம் என்னைக்கு மரணத்தில் முடிகிறதோ அன்னையிலேருந்து நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிரும்? இளைப்பாறுதல் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம வேலைக்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு அப்போது ஒரு வருஷம் உட்கார வச்சுட்டாங்க, அதுவே நமக்கு போர் அடிச்சிருச்சு. அப்படி தானே? நான் கூட யோசிப்பேன், ஆண்டவரே இளைப்பாறுதல்னா மொத்தமாகவே இளைப்பாறுதல், எத்தனை வருஷம் இளைப்பாறிக்கிட்டே இருக்கிறது. இன்னொரு வகை சொல்ல போனால், அந்த இளைப்பாறுதலில் நம்ம வாழ போகிறோம். இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இப்போ தேவன் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இடத்துல ஆத்துமாவாக வாழ போகிறோம். அதற்கு பின்பாக ஒரு நாள் வரும், அந்த நாளிலே தேவன் இந்த பூமியிலே வருகிறார். இந்த பூமியிலே அநேக காரியங்கள் நடக்கிறது, அதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் பின்பு உயிர்த்தெழுதல் என்று ஒன்று வரப்போகிறோம். அப்பொழுது நாம் எல்லாருமே, ஈவன் சொல்ல போவோமானால் இந்த பூமியிலே அவர்கள் பாவம் செய்தவர்கள் கூட என்ன பண்ணுவார்கள்? உயிர்த்தெழுந்து அங்கே வந்து நிற்பார்கள். ஏன்னா நியாய தீர்ப்புக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நிற்கணும். அப்போ நாம் இந்த சரீரத்தை இழந்து போனாலும் இந்த சரீரத்தை நாம் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சில பேருக்கு இந்த சரீரத்தை பார்க்கும்போது கண்ணாடியில் இதே சரீரத்தை திரும்பவுமா அப்படி தோணலாம். அல்லேலூயா. நம்ம கலரை வச்சு, நம்முடைய மூக்கை வச்சு நமக்கு சில சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இருக்கும் பாருங்கள். அப்போ யோசிக்கலாம், இந்த சரீரத்தை விட்டுட்டு போனாலே நம்ம நல்லா இருப்போம்னா மறுபடியும் இந்த சரீரமா? ஆனால் இந்த சரீரம் அப்போ எப்படி இருக்குமா? மறுரூபம் அடையக்கூடிய மகிமையான சரீரமாய் காணப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 2 காரியங்களை இந்த பகுதியிலே சொல்லுகிறார். இந்த காரியம் என்ன? நியாய தீர்ப்பு, அப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. அப்போ முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. எத்தனை பேர் உயிர்த்தெழுதல் உண்டு நம்புறீங்க? நான் செத்தாலும் திரும்ப வருவேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அதான் உயிர்த்தெழுதல். அப்படி தானே? செத்தாலும் நான் திரும்ப வருவேன். போய் சொல்லு, நான் திரும்ப வருவேன் போய் சொல்லு. அல்லேலூயா. நான் திரும்ப வருவேன். அவர்கள் நினைக்கிறது போல மரித்த உடனே நான் பூமியில் அப்படி உலாவிக்கிட்டே இருப்பேன், அங்கங்கே வந்து காட்சி கொடுப்பேன், அதல்ல. நான் சொல்லுகிற உயிர்த்தெழுதல் என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் நியமித்த நாளிலே என்னுடைய சரீரத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்போ அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து காரியங்களை சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயுல 22ஆம் அதிகாரம் வாங்க. 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்கலாம். 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலேயே 2 கூட்டம் இருந்தது. ஒரு கூட்டம் என்ன? சதுசேயர். எல்லாரும் சொல்லுங்க. இன்னொரு கூட்டம் என்ன? பரிசேயர். சொல்லுங்க பாப்போம். இன்னொரு கூட்டம் என்ன? இந்த சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், சதுசேயர் யார் என்றால் அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நினைக்கிறவர்கள். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்டே, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியிலேயே நமக்கு பரலோகத்தில் இருந்து பிதாவினிடத்தில் பார்த்து விட்டு பூமிக்கு வந்தவர். அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் பூமியில் பிறந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இளைப்பாறுதல் இடம் இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் அங்கிருந்து இங்கே வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? அவர் அங்கே இருந்தவர், பரலோகத்தை பார்த்தவர், பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை நன்றாய் அறிந்தவர். அவர் பூமிக்கு வந்திருக்கிறார்.
அவர் பூமிக்கு வந்த பிறகு அவர் தான் அங்கே என்ன இருக்குது, அங்கே எல்லாம் எப்படி இருக்க முடியும் என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்லக்கூடிய ஆள், ஒரே ஆள். அல்லேலூயா. வேற யார் சொன்னாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ பரிசேயர் சொல்கிறாங்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு, சதுசேயர் சொல்கிறாங்க இல்லைன்னு. இப்போ இயேசு கிறிஸ்துட்ட பலவிதமான கேள்விகள் கேட்க வந்தாங்க. இயேசு கிறிஸ்து எதை விசுவாசித்தாரோ, எதை அவர் பார்த்தாரோ, எது சத்தியம் என்பதை அவர் தெரிந்தாரோ அதை அவர்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். அப்போ இங்கே எதை சொல்கிறாங்க, அவர்கள் அதை கேட்டு என்ன பண்ணாங்களோ ஆச்சரியப்பட்டு அவர் போயிட்டாங்க முந்தின குரூப்பு. இப்போ இந்த குரூப் வந்து என்ன கேட்குறாங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். சில பேர் நம்ம சொல்கிறத சிந்திச்சு பார்ப்பாங்க, ஆனால் இவங்கெல்லாம் என்னென்னா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு தான் விவாதத்துக்கே வருவாங்க. எப்படி விவாதம்னா என்ன, நம்ம பேசி சரி ஏதோ ஒன்று தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம் அந்த நோக்கத்தில் வருகிறவர்கள் அல்ல. இவர்கள் வரும்போதே இது கிடையாது அப்படின்னு தீர்க்கமாய் முடிவு பண்ணிட்டு அப்புறம் வந்து பேசுவாங்க. உங்கள்கிட்ட அப்படி பேசியிருப்பாங்க சில பேர். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அவங்க சொன்னதே தான் பாயிண்டாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதில் இருக்கிறத எவ்வளோ நீங்கள் விளக்கி சொல்ல பார்த்தாலும், ஏன்னா அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ சதுசேயர் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து போதகரே. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காரியத்தை இயேசு இடத்துல சொல்லுவது போல அவர்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. சதுசேயர் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்களாம், போதகர் ஒருவர் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னார். அப்போ ஒரு ஆம்பளை குழந்தை இல்லாமல் மரிச்சிட்டார்னா அதுக்கப்புறம் அந்த மனைவியை அவனுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது இஸ்ரவேலில் இருக்கிற வழக்கம் வேதத்தின்படி. ஏன் அப்படின்னு கேட்டால் மரித்தவனுடைய பேர் விளங்க வேண்டும் என்று. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ரூத்தின் சரித்திரத்தில் கூட இந்த நெருங்கின உறவின் முறையான் ஒருவன் வந்து என்ன பண்ணுவார், இருக்கிறாரு, முதல்ல அவரை கேட்குறோம், அடுத்து தான் அவர் வேணான்ட்டார்னா நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன். யாருடைய பேர் விளங்கணும், மரித்து போனவனுடைய பேர் விளங்கும்படியாகும். அப்போ இந்த ஒரு முறை வைக்கப்பட்டிருந்தது இஸ்ரவேலில். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, 7 பேரையும் அப்படி கல்யாணம் பண்ணி செத்தா, யாருக்குமே குழந்தை இல்லை, கடைசியில் என்ன ஆகிட்டா, இவளும் செத்துட்டா. இப்போ இவங்க சொல்கிறாங்க பரலோகத்தில் இப்போ இவ யாருக்கு மனைவியாக இருப்பாள், யாருக்கு மனைவியாக இருப்பாள், அதான் கேள்வி. அதுக்கு இயேசு என்ன சொன்னார் பாருங்க, 29ஆம் வசனம். என்ன தெரியல உங்களுக்கு, வேத வசனம் தெரியல. நம்ம ஆளுங்களும் இன்றைக்கி நிறைய இடத்துக்கு மண்டையாட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, வசனம் தெரியல. அங்கே வந்து பவுலும் சீலாவுன்னொன்னே ஆம்பளையும் பொம்பளைன்னு சொன்னாங்கன்னா, ஓ அப்படி ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தார் அவர் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா சீலானா என்னங்கிறதே தெரியாது. தமிழ் சீலாவா இங்கிலீஷ் சைலஸா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ சீலான்னு போட்டிருக்கியா அதனால் பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேதம் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், வேதம் தெரியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்னே அவங்க பரிசேயர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேதம் தெரியல. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறார், சதுசேயரை பார்த்து, இவங்களுக்கு என்ன தெரியல, வேத வாக்கியங்களை நீங்கள் அறியாமல் பேசுகிறீர்கள். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, தேவனுடைய வல்லமையை அறியாமல் பேசுகிறீர்கள். அப்படி தான் போட்டிருக்கு, தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். என்ன தேவனுடைய வல்லமையை தெரியாமல் சொல்கிறாங்க, செத்தவன் எப்படிப்பா உயிரோடு எழும்ப முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க ஏன் அந்த கேள்வி வைக்கிறதுனால இயேசு சொல்கிறாரு, அதை எழுப்புவதற்கு தேவனுக்கு வல்லமை இல்லை என்று நினைக்கிறீர்களா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. மரித்து போனவன் மறுபடியும் உயிரோடு எழும்ப முடியுமா? அங்கே பாருங்கள், சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உயிரை உண்டாக்கவும் அவங்களால முடியாது. அப்படி தானே, ஏதோ இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம், ஒரு உயிரணுவையாவது அட்லீஸ்ட் ஒரு தகப்பனுடைய வயிற்றிலிருந்து எடுத்து ஒரு தாயினுடைய எக்கை எடுத்து தான் அவங்க ஒரு குழந்தையை கருத்தரிக்கை செய்ய வைக்க முடியுமே தவிர இல்லாத ஒரு உயிரை உருவாக்க ஒரு மனிதனால் முடியாது. அல்லேலூயா. அதே போல் ஒரு உயிர் போயிருச்சுன்னா அதை திரும்ப எழுப்பவும் அவங்களால முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை, அதுதான் தேவன் தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த சக்தி இல்லாததுனால, அந்த வல்லமை இல்லாததுனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வல்லமை ஆண்டவருக்கு இல்லைன்னு நினச்சிட்றாங்க. அது எப்படி செத்த பிறகு எப்படி உயிரோடு எழும்ப முடியும்? நான் கேட்குறேன், பைபிளில் உங்களுடைய தாயின் வயிற்றில் நீங்கள் ஒரு குழந்தையாக உருவாக முடியுமானால், அந்த உயிராக நீங்கள் உண்டாக முடியுமானால், ஏன் மரித்த பின்பு அந்த உயிராக நீங்கள் எழும்ப முடியாது? அப்போ அதை தான் இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு வேதமும் தெரியல, என்னவும் தெரியல, தேவனுடைய வல்லமையும் தெரியல. 30ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்றார் பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு. உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையாங்கிற டாபிக் போல உயிர்த்தெழுதலில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா.
கடவுளை அறியாதவன் கடவுள் இல்லை என்று நினைக்கிறவன சொல்கிறான், பைபிளில் கடவுள் இருக்காருங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்குறான். ஆனால் பைபிள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? தேவன் இருக்கிறார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று தேவன் இருக்கிறார் என்பதில் தான் ஆரம்பிக்குது. மனிதன் என்பவன் இல்லாத போதே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மனித சமுதாயம் முற்றிலுமா இல்லாமல் போனாலும் அவர் இருப்பார். அல்லேலூயா. அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை யார் கேள்வி கேட்கறதுனால அவர் மாறி போயிடுவார்ல, அவர் எப்பொழுதும் இருக்கிறவர். ஆமென். அப்போ இங்கே வாசிக்கிறோம், அவர் சொல்றாரு உயிர்த்தெழுதலிலும் என்ன இருக்கு? இருக்கிறது. உயிர்த்தெழுதலில் என்ன இல்லை? கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அங்கே கணவன் மனைவியாக வாழுகிற அனுபவம் இல்லை. அல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஓத்திரம். அல்லேலூயா. அங்கே போய் மறுபடியும் சண்டையெல்லாம் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ என்ன சாயலில் நாம் இருக்கிறோம்? நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு போர்ஷன் போகிறாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன சாயலில் இருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் நாம் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். நமக்கு 2 கண்ணு, ஒரு மூக்கு, வாய் இப்படின்னு சொல்லி நம்முடைய சரீர உறுப்புகள் எல்லாம் இப்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் நம்ம இருக்கும்போது எப்படி இருப்போமா? தேவ தூதர்களை போல காணப்படுவோமா? அல்லேலூயா. இங்கே நம்ம நினச்சா ஒரு இடத்துக்கு போக முடியாது, நம்ம நடந்து தான் போகணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அப்படி அல்ல தேவதூதர்கள். தேவதூதர்கள் அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக பரலோகத்திலே காணப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உயிர்த்தெழுதலிலே மனிதனும் எந்த சாயலில் இருப்பானா? தேவ தூதருடைய சாயலிலே அங்கே காணப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவனா இருந்தார், இப்போ ஆபிரகாம் செத்துட்டார், இனிமே அவர் லைஃப் இல்லை. அப்புறம் ஈசாக்கு செத்துட்டார், அப்புறம் யாக்கோபு இறந்துட்டார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன்னா என்ன அர்த்தம்? செத்து போனவங்களின் தகப்பன், செத்து போனவர்களின் தெய்வம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை, அவங்கெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்கெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. ஆபிரகாம் இருக்கிறார், ஈசாக்கு இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால், சாமுவேல் மரித்த பின்பு அந்த சவுல் இடத்துல கரத்தில் போய் என்ன பண்ணுறாங்க? அதை எழும்பி வர பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எதை விசுவாசித்தார்கள், எதை நம்பினார்கள்? முக்கியமாக மரித்தவர்கள் மரித்தோடு கூட அவருடைய வாழ்க்கை முடியவில்லை என்றும் அவர்கள் மீண்டும் ஒரு நாளிலே எழுந்திருப்பார்கள் என்பதை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நம்ம இங்கே படுகிற எல்லா பிரயாசங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்கிறோம் பாருங்க, எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் கண்ணீரின் பாதையில் போகலாம், ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுனால அநேக பாதிப்புகளை அனுபவிக்கலாம் உங்கள் குடும்பத்தாரால். ஆனாலும் கூட தைரியமாக நீங்கள் போங்க. ஏன்னா இந்த பாடுகள் சீக்கிரத்தில் முடிவடையும். நாம் நித்திய காலமாய் தேவனோடு கூட இளைப்பாறுகிறவர்களாக, தேவனோடு மகிழ்ச்சியோடு வாழுகிறவர்களாய் காணப்பட போகிறோம். அல்லேலூயா. அப்போ இறந்ததற்கு பின்பாக சில காலகட்டம். ஆனால் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மரித்தோர் என்ன பண்ணுவாங்க? மரித்து இப்போ போயிருந்தா கூட, இளைப்பாறுதல் எல்லாம் நமக்கு முன்னாடி போயிருந்தா கூட, ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே அவர்களும் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. நாமும் உயிரோடு கூட என்ன பண்ணுவோம்? எழுந்திருப்போம். ஒருவேளை நாம மரித்து போன பிறகு ஆண்டவருடைய வருகையில் சில பேர் உயிரோடு காணப்பட்டால் அவர்களும் என்ன பண்ணுவாங்க? தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப எப்படி இருப்போம்? உண்மையா அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் மரித்ததோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போகவில்லை. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருமே தொடர்ந்து வாழ போகிறோம். நித்தியத்தில் நமக்கென்று நாம் எடுக்கிற அந்த பிரயாசத்துக்கென்று ஒரு பிரதிபலன் இருக்கிறது என்பதைத்தான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. இன்னொரு பகுதிக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமா?
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. நல்ல கவனிங்க, நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறதா என்பதற்கான ஒரு மிக முக்கியமான அடிப்படையான கருத்து என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்தாரா இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு உயிரோடு தான் எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன்? ஆமென். அதுதான் நம்ம கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையான நம்பிக்கை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இயேசு உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சிலுவையில் அவர் நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் மரணம் ஜெயமாக எங்கே விழுங்கப்பட்டது தெரியுமா? எப்போ? இயேசு கிறிஸ்து மரணத்தை மேற்கொண்டு உயிரோடு எழுந்தபோது தான் அவர் வெற்றி பெற்றவராக மாறினார். அல்லேலூயா. இல்லைனா மரணத்தின் அடிமையாக அவர் மாறியிருப்பார் இயேசுவும். அப்போ இயேசு மரணத்தின் அடிமையாக வாழ்ந்திருப்பாரானால் ஜெயமில்லை, ஜெயமில்லை. அப்போ உயிர்த்தெழுதலை இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்தவமே இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன இல்லை? கிறிஸ்டியானிட்டியே இல்லை. ஏன்னா அதுதான் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நாங்கள் பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோர் உயிர்த்தெழுது என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அன்னைக்கு சிலர் அப்படி சொன்னாங்களாம், மரித்தோர் உயிர்த்தெழ போவதில்லைன்னு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் யார் எழுந்திருக்கல? கிறிஸ்துவும். ஜென்ரலைஸ் தானே பண்ணணும். அவர் மனிதனாக தானே வந்தார். அவர் மனிதனாக வந்ததுனால அவர் உயிர்த்தெழுந்தது உண்மையானால் நாமும் உயிர்த்தெழுவோம் என்பது உண்மை. அல்லேலூயா. அதை தான் பவுல் இந்த கேள்விகள்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவை அவர் ஒருவேளை அவர் உயிர்த்தெழாமல் நாங்கள் இயேசு உயிர்த்தெழுந்தால் பிரசங்கம் பண்ணியிருந்தோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவை நாங்கள் பொய்யாய் பிரசங்கித்திருக்கிறோம் என்ற அர்த்தம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போ தேவன் பொய் சாட்சியை வெறுக்கும் போது நான் எப்படி பொய் சாட்சி சொல்லுகிறவனாய் மாற முடியும்? அதுதான் அவர் கேட்குறாரு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை. மரித்தோர் உயிர்த்தெழுதாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக என்ன சாட்சி சொல்கிறோமா? பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருப்போம். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கவனிச்சிங்களா? சிலுவையில் இயேசு மரித்தார் என்பது ஒரு பகுதி. ஆனால் அவர் உயிரோடு எழுந்திராமல் இருந்திருந்தால் நாம இன்னைக்கும் பாவத்தில் தான் இருப்போம். there is no salvation. ரட்சிப்பே இல்லை. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் மரணத்தையும் ஜெயித்து வந்தது. அல்லேலூயா. மரணத்தையும் ஜெயிக்க வந்தது. கவனிச்சுட்டே வாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் தெரியுமா? அவர் செய்த காரியங்கள், அவர் பூமிக்கு வந்ததனுடைய மெயின் நோக்கமே என்னன்னா, ஆதாம் மூலமாய் எதை விதமான சாபங்களெல்லாம் அந்த பூமிக்குள்ளே நுழைந்ததோ, எதெல்லாம் இந்த பூமியிலே அழிவாய் மாறியதோ அதை எல்லாவற்றையும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்தார். அவர் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் ஜெயமாக அவர் மாற்றுகிறார். அப்படி அவர் செய்த கடைசி காரியம் என்ன தெரியுமா? பாவத்துக்காக தண்டனை வாங்கிக்கிட்டாரு, எல்லாவற்றையும் பண்ணார். கடைசியாக மரிக்கிற மனிதனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. வாய்ப்புனா வேற வாய்ப்பு இல்லை, ரட்சிப்புக்கான வாய்ப்பு இல்லை, மரித்த ஒரு மனிதனுக்கு மீண்டுமாய் வாழக்கூடிய வாய்ப்பு. ஆமென். அப்போ நாம் சரீரத்தில் மரிக்கிறோம், ஆனால் அத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போவதில்லை, நாம் தொடர்ந்து வாழப்போகிறோம் என்பது எங்கே உறுதி பண்ணப்பட்டது தெரியுமா? இயேசுவினுடைய திறந்த கல்லறையில் உறுதி பண்ணப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அதுதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. அப்போ இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அவங்க செத்து போனாங்களே, பவுல், பேதுரு, இவங்க எல்லாருமே நினைச்சு பாருங்க, இவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணா போயிருந்திருக்குமே. அதை தான் பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவத்தில் தேவன் நம்முடைய இந்த கரண்ட் வேர்ல்டை மட்டும் சொல்லலை, பைபிள் நமக்கு ஃபியூச்சரை பற்றியும் பேசுது. அல்லேலூயா. நாம் எப்படி வாழ போகிறோம், நம்முடைய சரீரம் எப்படி இருக்க போகிறது, இந்த பகுதியை நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா இதில் மரித்து உயிரோடு கூட எழுந்தவர்களுடைய சரீரம் எப்படி இருக்க போகிறது, அவர்கள் என்ன சாயலில் இருக்க போகிறார்கள், அது எவ்வளோ மேன்மையானது என்பதை எல்லாவற்றையுமே அவர் அங்கே பவுல் விளக்கி இருக்கிறார். அப்போ அந்த சத்தியத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் முதற் பலனானார்னா என்ன அர்த்தம்? முதற் பலனானார்னா என்ன அர்த்தம்? அவர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொன்று நெக்ஸ்ட் வருது. சரியா? இவங்க இதெல்லாம் தெரியும்ல, அவரே அப்படின்னா நானே அப்படின்னா வேற யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். அவர் தான் ஃபர்ஸ்ட்னா அப்போ என்ன இருக்கும்? செகண்டுன்னு ஒன்று இருக்கும், தேர்டுன்னு ஒன்று இருக்கும், ஃபோர்த்துன்னு ஒன்று இருக்கும்ல. அதுதான் ஆண்டவர் சொல்றார், முதற் பலனானார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர் தெழுந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே யார் தான்?
இயேசு கிறிஸ்து தான். அது வரைக்கும் இருந்த மனிதர்கள் மரித்தார்கள், யாரும் உயிர் தள்ளலை. ஆனால் இயேசு வந்தபோது அநேகரை உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் அவர்கள் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? மரித்தார்கள். அப்போ யார் தான் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறது? இயேசு கிறிஸ்து. அப்போ மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து தான் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதுதான் அவங்க சொல்றாங்க, கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் என்ன ஆனாரு? முதல் பலனானார். அப்ப ரெண்டாவது யாரு? அடுத்த வசனம் வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. நான் சொன்ன பாருங்க, மனுஷனால், யார்? அந்த ஆதாமுனால மரணம் பூமிக்குள்ள வந்தது, மனித சமுதாயத்தில் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்ப மரணம் எப்படி ஒரு மனிதன் மூலமாய் வந்ததோ, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, பிந்தின ஆதாம் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். அப்ப முதல் ஆதாமின் மூலமாய் பாவம் வந்தது. இயேசு இரண்டாம் ஆதாம் பாவத்திற்கான மன்னிப்பை உண்டாக்கினார். அல்லேலூயா. முதல் ஆதாம் மூலமாய் பூமியில் அநேக சாபங்கள் வந்தது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லாவற்றையும் மாற்றினார். முதல் ஆதாமாகிய இந்த மனிதனாய் வந்த ஆதாமின் மூலமாய் என்ன வந்துச்சா? மரணம் வந்தது. கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து முதல் பலனாக மாறினார். எதற்காக? இவரை பின்பற்றுகிற அனைவரும் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. புரிஞ்சவங்கள சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆதாமின் மூலமாய் மரணம் வந்தது, இயேசுவின் மூலமா என்ன வந்துச்சுங்க? உயிர்த்தெழுதல் வந்துச்சு. அவர் சொல்லுகிறார், வாசிங்க தொடர்ந்து. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜீவன் உடையவர்களாய் மாறுவார்கள். மரணம் என்பது என்ன தன்மை? ஜீவன் இல்லாத தன்மை. ஆமாவா இல்லையா? மரணம்னா என்னங்க? ஜீவன் இல்லாத தன்மை. இப்போ யாருடைய ஜீவனில் நம்ம மனித சமுதாயம் ஏங்கி கொண்டிருக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் ஜீவன், தேவனுடைய ஜீவன். தேவன் தான் மனிதனை உண்டாக்கும் போது நாசியில் என்னத்தை ஊதினார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஜீவ சரீரம் அல்ல, ஜீவ ஆத்துமாவானான். எப்பொழுது இந்த ஜீவன் போகிறதோ அப்பொழுது இந்த ஆத்துமா தனியாக போயிடும், சரீரம் தனியாக போயிடும். ஏன்னா உயிர் இல்லை, அதுக்கு உயிர் இல்லை. அப்போ நமக்கு என்ன ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? யோவானில் 10ஆம் அதிகாரத்தில் எடுங்களேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு பாருங்க. அவர் மெய்ப்பனாகவும் ஆடுகளாகவும் நம்மை நினைத்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். எதற்காக நான் வந்தேன்? வாசிங்க 10ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என்ன உண்டாயிருக்கவும்? என்னங்க, ஏற்கனவே எங்களுக்கு உயிர் இருக்குதானே, இது என்ன ஜீவன்? இதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். திஸ் இஸ் கால்ட் இட்டர்னல் லைஃப். அப்போ இந்த பூமியில் நாமும் உயிரோடு இருக்கிறோம், மற்றவர்களும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இருக்கிறது வெறும் ஜீவன், நமக்கு இருக்கிறது என்ன ஜீவன்? நம்ம நித்திய ஜீவன் அர்த்தம். நித்திய மரணம் நமக்கு இல்லை. நித்திய காலமாக அவங்களும் மரிக்கிறார்கள், ஒரு நாள் அவர்களும் உயிரோடு எழும்பார்கள். ஆனால் உயிரோடு எழும்புவதே எதற்காக? நியாய தீர்ப்பில் இரண்டாம் மரணத்தில் தள்ளப்படுவதற்காக. ஆனால் நான் மறுபடியும் உயிரோடு எழும்புவது எதற்காக தெரியுமா? நித்திய காலமாய் வாழ்வதற்காக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த ஜீவன் ஏற்கனவே எனக்குள்ள வந்துருச்சு. சொல்லுங்க எல்லாரும், இந்த ஜீவன் எனக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? 23ஆம் வசனம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலன் ஆனவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. முதற்பலனானவர் கிறிஸ்து, ஃபர்ஸ்ட் உயிரோடு கூட எழுந்தவர் இயேசு. அதற்கு பின்பாக அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதே போல 26ஆம் வசனம் வாசிங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு என்னங்க? மரணம். நீங்க சந்திக்க போகிற கடைசி சத்துரு யாரு? மரணம் தான். அல்லேலூயா. பலவிதமான சத்துருக்களை சந்திக்கிறோம், பலவிதமான சாபங்களை சந்திக்கிறோம், பலவிதமான வியாதிகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம். ஆனால் நாம் கடைசியாக சந்திக்க போகிற ஒரு சத்துரு யாரு? மரணம். பிசாசின் மூலமாய் அந்த மரணம் அந்த பூமிக்குள்ளே வந்தது. அதை கீழ்ப்படியாமையின் மூலமாய் வந்தது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நம்ம தேவனுக்கு அவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நம்ம என்னவாக மாற்ற போகிறார்? உயிர்த்தெழுதலிலே அவரோடு கூட அவருடைய சாயலிலே அவரை போல் அவரோடு வாழும்படி நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். புரிந்தவங்கள சத்தமாக கைகளை உயர்த்தி வரல. இல்லையா?
அல்லேலூயா. அப்போ எல்லாரும் கேட்பாங்க எப்படி இருப்பாங்க? ஆண்டவர் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா இந்த பகுதி அவர் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டு என்றும் உயிர்த்தெழுதலிலே நாம் எப்படி இருக்க போகிறோம் என்றும் சில காரியங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகிலும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான். இப்ப அடுத்த கேள்வி வரும், சரி உயிரோட எந்திரிப்பாங்கன்னா எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்தா அவர் சொல்லுகிறார், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றார். அப்பா, நீ பூமியில எவ்வளவு பயிரிடுற, அந்த விதை மண்ணுக்குள்ளே வைக்கப்பட்டு உயிர் போயிடுது. நான் கூட வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன். இந்த கொரட்டூர் சைடு வரும்போது அந்த ஏரியை பார்க்கும்போது நிறைய செடி வளர்ந்துருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், வெயில் காலத்தில் இந்த செடியெல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் பட்டு போய் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு தண்ணி வந்து விழுந்தோடனே நிறைய செடிக்கு என்ன வந்துருச்சுங்க? எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சு? எல்லாம் செத்து போய் தானே இருந்துச்சு. எப்படி திடீர்னு உயிர் வந்துச்சு சொல்லுங்கள்? செத்து போனது உயிரோடு வர முடியும்? அல்லேலூயா. அப்படி தானே? எத்தனையோ காரியங்களை வெட்டி அதுலேருந்து எடுத்துடுறோம், மறுபடியும் ஊனி வச்சிடறோம். ஆனால் மறுபடியும் அதற்குள்ளே ஒரு ஜீவன் வருகிறது. சில மீன்களை குறித்து எழுதியிருக்கு, அது அப்படியே ஒரு கல் மாதிரியே மாறிடுமா. ஆனால் மழை பெஞ்சோன்னா மறுபடியும் என்ன பண்ணிடும்? அது உயிரோடு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ ஒரு சாதாரண ஸ்தாவரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நான் செத்தாலும் ஒரு நாளில் மறுபடியும் உயிரோடு எழும்புவேன். அல்லேலூயா. அது சொல்கிறாரு, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். நீ விதைக்கும் போது எதை விதைக்கிற? அந்த தானியத்தை விதைக்கிற. இப்போ ஒரு சரீரத்தோட விதைக்கிற. ஆனா அது உள்ள போய் செத்து வெளியில வரும்போது டைரக்டா தானியமா வருதா, என்னவா வருது? அது செடியாக தானே வருது. ஏதோ ஒரு புல்லாக வருது, ஒரு செடியாக வருது தானே. அதுக்கு வேற ஒரு சரீரம் இருக்கிறது. அப்போ நீ வைக்கிற சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் அவர் பவுல் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாராம், அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். எல்லா விதையும் விதைச்சாலும் ஒவ்வொன்றும் அது என்ன பண்ணுது? வித்தியாசமாய் மரங்களாக, செடிகளாக, புல்லாக, பல விதங்களிலே அது வளர்கிறது. விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு. இப்ப அந்த பாடியை பத்தி பேசுறாரு. அந்த உயிர்த்தெழுதலுடைய சரீரம் எப்படி இருக்கும் அந்த உதாரணத்தை சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிற உயிரினங்களை எடுத்துக்கொள்ளுங்க. மீன் ஒரு மாதிரி இருக்கு, நண்டு வேற மாதிரி இருக்கா, இறால் வேற மாதிரி இருக்கா? டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தானே? மிருகங்கள் வீட்டில் நம்ம பார்க்குற விலங்குகள், ஆடு வளர்க்குறோம், மாடு இருக்குது. இந்த கறி வேறு மாதிரி இருக்குது, அந்த கறி வேறு மாதிரி இருக்குது. கோழியினுடைய கறி வேறு மாதிரி இருக்குது, அது ஒரு பறவை. அதே சமயத்தில் வாத்தினுடைய கறி வேறு மாதிரி இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கறியெல்லாம் நீ பார்க்கும்போது, இதனுடைய சரீரத்தையெல்லாம் நீ பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுது? எல்லா மாம்சத்திலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பறவைகளுடைய மாம்சம் வேறே. அப்போ அதே போல் 2 விதமான சரீரங்கள் இருக்கிறதா. 40ஆம் வசனம் வாசிங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. அங்கே வானத்தில் இப்போ நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இந்த பூமியிலே இத்தனை உயிர்களை உண்டாக்கினவர் அவருடைய பரலோகத்திலே நாம் பார்க்காத எத்தனையோ உயிர்களை உண்டாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதுதான் நாங்கள்லாம் ஏலியன்ஸ்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏலியன்ஸை பற்றி ஆண்டவர் பேசலை. என்ன சொல்கிறாரு? தேவன் தன்னுடைய சமூகத்தில் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற அநேக மேனிகளை உண்டாக்கி இருக்கிறார். தூதர்கள் என்று ஜெனரல் வார்த்தையில் நமக்கு தெரியுது. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் அதில் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சில வார்த்தைகள் நமக்கு எழுதியிருக்கு, கேருபீன்கள், சேராபீன்கள், இதெல்லாம் நமக்கு எழுதியிருக்கு. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் இருக்கும்? போய் பார்த்தா தெரியும். அல்லேலூயா. அது வரைக்கும் கொஞ்சம் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். சில உதாரணங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் நம்ம அங்கே போகும்போது தான் முழுமையை நம்ம பார்க்க முடியும். அப்போ சொல்கிறார், வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் சரீரங்களும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும். இப்போ நம்முடைய சரீரத்துக்கு இருக்கிற மகிமை வேற, பரலோகத்தில் இருக்கக்கூடிய சில சரீரங்களுக்கு இருக்கிற மகிமை வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூரியன் சந்திரனை வச்சு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 42ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும்,
மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த செகண்ட் பார்ட் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. முதல் பார்ட் என்ன சொல்லுது? அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிறது, அது இந்த சரீரம். ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருக்குமா? அழிவே இல்லாததாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சரீரம் எப்படி இருக்கும்? அழிவே இல்லாதமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த உலக மனிதர்களை பற்றி பார்க்குறத விட்டுருவோம், நம்முடைய காரியங்களை மட்டும் பார்ப்போம். சரியா? இங்கே என்ன சொல்கிறாரு? அழிவே இல்லாமல் நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அந்த சரீரத்துக்கு என்ன இல்லைங்க? மரணம் இல்லை. அல்லேலூயா. மரணம் இல்லாத ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. 43ஆம் வசனம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஏன் கனவீனம் உள்ளதுன்னு சொல்கிறோம்? இந்த சரீரத்தில் வியாதி வருது, அப்படிதானே? இந்த சரீரத்தில் பலவீனம் வருது, திடீர்னு கண்ணு தெரியாமல் போயிடுது, காது கேட்க மாட்டேங்குது, சரியா? அப்புறம் நடக்க முடியல, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் என்ன சொல்கிறாரு? வீக்காக இருக்கு, கனவீனமாக இருக்கு. ஆனால் அது எப்படி இருக்குமா? மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். அல்லேலூயா. மகிமைனா என்ன? எல்லாவற்றிலுமே சிறந்த ஒரு காரியமாக நம்முடைய சரீரம் காணப்படும். அல்லேலூயா. நமக்கு அங்கே என்ன இருக்காது? முழங்கால் வலி, இடுப்பு வலி, இதெல்லாம் காணப்படாது. அல்லேலூயா. எல்லா சரீரம் அது எப்படி இருக்குமா? பலவீனமாக இருக்கிறது. ஆனால் எந்த வரப்போகிற சரீரம் எப்படி இருக்கும்? பலனுள்ள சரீரமாக இருக்கும். பின்னாடி எழுதுறார் பாருங்க, மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். பலமுள்ளதாய் சொல்லுங்க, பலமுள்ளதாய். நீங்க சொல்லுங்க, அழிவில்லாததாய் எழுந்திருப்பேன், மகிமையோடு கூட எழுந்திருப்பேன், பலனோடு கூட எழுந்திருப்பேன். அல்லேலூயா. என்ன வியாதியில், என்ன சூழ்நிலையில், என்ன மாதிரி நம்ம மரித்தாலும் சரி, உயிரோடு எழுந்திருக்கும் போது கிங்கு மாதிரி எந்திரிப்போம். அல்லேலூயா. எப்படி எந்திரிப்போம் நம்மலாம்? ஆமாம் ஆமாம், தைரியமாக சொல்லலாம். நான் எப்படி எந்திரிப்பேன்? ஒரு ராஜா மாதிரி மகிமையாக எந்திரிப்பேன். ஆமேன். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அடுத்த பகுதிக்கு வராரு. இந்த சரீரம் ஜென்ம சரீரம், ஆனால் நமக்கு கிடைக்க போகிற சரீரம் என்ன சரீரம்? ஆவிக்குரிய சரீரம். தேவனோடு கூட இருக்கிற, தேவனுடைய சாயலில் இருக்க போகிற ஒரு மகிமையான சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ அதுக்கப்புறம் அநேக காரியங்களை சொல்லுகிறார். இன்னொரு பகுதிக்கு வரலாம். அப்படியே 49ஆம் வசனம் வாசிங்க. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இது என்ன சரீரம்? ஆவிக்குரிய சரீரம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மண்ணான மனிதனுடைய சாயலிலே இப்பொழுது நாம் காணப்படுகிறோம், ஆனால் அப்பொழுது நாம் எப்படி இருக்க போகிறோம்? வானவருடைய சாயல். அல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம வாழணும்னா பரலோகத்தில் இருக்கிறவங்க மாதிரி தானே நம்ம காணப்படணும். ஆமாவா இல்லையா? பூமியில் இருக்கிறதுக்கு தான் பூமியில் இருக்கிறவங்களை போல நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வானத்தில் இருக்கும்போது வானத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஏற்ற ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, மனிதனை உண்டாக்கின தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவே, மனிதனுடைய சமுதாயத்தை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறவரே, மனிதனுடைய சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை நன்றாய் அறிந்திருக்கிறவரே ஒரு காரியத்தை தைரியமாக சொன்னார். நீங்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற சதுசேயரே, நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் சொன்னார். அப்போ சரியான எண்ணம் எதுங்க? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய சாயலிலே நாம் எழுந்திருக்க போகிறோம். வானவருடைய சாயலில் எழுந்திருக்க போகிறோம். மகிமையான சாயலில் எழுந்திருக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் பூமியில் தொடர்ந்து வாழ்ந்து ரொம்ப வருஷம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நடுவில் என்ன வருது நமக்கு? சொல்லுங்கள், என்ன வருது நமக்கு? ஆமாம், இப்போ உங்களுக்கு வாழணுங்கிற என்ன இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடமைகள்லாம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன தரும் தெரியுமா? எல்லாம் முடிச்சிட்டேன், நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அப்படி தான் தோணும். ஏன் தெரியுமா? இப்போ நம்ம யோசிக்கிறோம், நான் வாழணும். ஏன்னா என் பிள்ளைங்க இப்படி இருக்கே, என்னுடைய குடும்பம் அப்படி இருக்கே, என் தேவைகள் இப்படி இருக்கே. ஆனால் நித்தியமாகவே 100 வயசுனாலும் 200 வயசுனாலும் இப்படியே நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நான் யாரும் ஆசைப்படுறது கிடையாது. வேலையெல்லாம் முடிஞ்சா நிம்மதியாக போய் இளைப்பாருவோயா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாளெல்லாம் வேலைக்கு அப்புறம் எல்லோரும் என்ன எடுக்க விரும்புகிறீங்க? ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறீங்கல்ல. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் எழுப்புனா எவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இளைப்பாறுதலை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். ஆண்டவர் சொல்றார், பூமியில் நீ வாழ்ந்து நாட்கள் எல்லாம் முடித்த பிறகு உனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு பேர் என்னங்க? நித்திரை. என்னது? நித்திரை தானே. நித்திரைக்கு 2 அர்த்தம் இருக்குது. நித்திரைக்கு 2 அர்த்தம் இருக்குது. லாசருவை போய் எழுப்ப போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவன் நித்திரையாக இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்? அவன் செத்து போயிட்டான். ஆனால் செத்து போனவனை குறித்து பைபிளினுடைய தாட் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய தாட் என்ன தெரியுமா? அவன் நித்திரையாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ கல்லறையில் என்ன இருக்கிறது? நித்திரை தான் இருக்கிறது. ஆமென். நாம் எப்படி ஒரு நைட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறோம், 8 மணி நேரம் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் யாருக்காவது தெரியுதா? ஒன்றுமே தெரில. யார் வந்தால் கூட வீட்டில் இருக்கிறது என்னெல்லாம் காணாமல் போச்சு ஒன்றும் தெரில. காலையில் எந்திரிச்ச பிறகு தான் வி ரியலைஸ்
நம்ம எவ்வளோ டயர்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகமாக நிம்மதியாக தூங்குகிறோம், அப்படி தானே? அந்த டைமில் நமக்கு பிள்ளைங்களோ என்னென்னவோ நடக்குது, ஆனால் ஒன்றுமே தெரியல. இப்போ தான் படுத்த மாதிரி இருக்குது, பொசுக்குன்னு காலையில் 5 மணி ஆயிடுது, எழுப்பி விட்டுறாங்க. என்னடா இப்போ தானே தூங்குன மாதிரி இருக்குன்னு. ஒரு நல்ல இளைப்பாறுதல் இல்லைன்னா நமக்கு வருத்தம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் தான் நாம் மரணத்துக்கு அப்புறம் முதலில் என்ட்ராக போகிறோம். அதற்கு பின்பாக தேவன் நியமித்த நாளிலே நம்ம எல்லாரையும் தேவன் ஒரு நாள் உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்கெல்லாம் கூட ஒரு நாள் என்ன பண்ணும், நம்மளாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ. ஆனால் நம்ம பேர பிள்ளைய அதுக்கு பிறகு பிள்ளைய எல்லாம் ஒரே டைமில் எழுந்திரிச்சு நிற்போம். ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, தாத்தாவுடைய தாத்தா, ரட்சிப்புக்குள்ளே வந்த முதல் விசுவாசி, இந்த சபையை உண்டாக்கும் போது இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்து கர்த்தர் எல்லாம் பண்ணுவார், மொத்தமாக ஒரே நாளில் எழுப்புவார். தாத்தா பாட்டி எல்லாம் லைனில் நிற்பாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கண்ணா. ஆமென். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? உங்கள் சந்ததியே இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. ஆமென். நீங்கள் கிறிஸ்துவை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே தவிர, கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் எதை வேணால் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் அது முக்கியமான சொத்து கிடையாது. கிறிஸ்து அவர்களுக்குள் வாழ்கிறாரா என்பதை மட்டும் பாருங்கள். ஏன்னா உயிர்த்தெழுதல் நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் சத்தமா. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையே. அப்படி ஒரு உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்தவமே இல்லை, ரட்சிப்பு இல்லை, இயேசு உயிரோடு எழுந்திருக்கலை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மையானால் நானும் ஒரு நாளிலே உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ எதிர்காலத்தை ஆண்டவர் தெளிவாக நம்மகிட்ட சொல்லிட்டாரு, நீ செத்தாலும் கவலைப்படாத, நிச்சயமாய் ஒரு நாளிலே நாம் எல்லாரும் மீண்டுமாய் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? நித்திய காலமாய் வாழ போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நின்று நம் செபித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்தை குறித்த பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அல்லேலூயா, கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய மரணத்தினாலே அவனை தோற்கடித்து அந்த மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினதினாலே பிசாசு, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு முற்றிலும் தோற்று போனான். அதனால தான் கடைசியில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான திறவுகோலை உடையவனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. யாரை உள்ள அனுப்பணும், யாரை வெளியில் கொண்டு வரணுங்கிறத தீர்மானப்படுத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று இயேசு தைரியமாய் சொன்னார். அந்த அதிகாரம் பெற்றவரை நாம் பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. அவரை நீங்கள் உண்மையாக பின்பற்றினீங்கன்னா உங்களை பாதாளத்தில் அவர் விடப்போவதில்லை. அல்லேலூயா. பரிசுத்தவானின் சரீரத்தை அவள் பாதாளத்தில் ஒருபோது விடப்போவதில்லை. நாம் உயிரோடு கூட எழுந்து அவரோடு கூட ஆளப்போகிறோம். அதைத்தான் ஞான ஸ்நானத்தில் நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறோம். அதுவே நம்முடைய விசுவாசம். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தகப்பனே, அல்லேலூயா, என்னுடைய மரணத்தின் பாதையிலிருந்து என்னை மீட்டெடுத்து ஆண்டவரே நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு நல்ல பாதைக்கு என்னை திருப்பினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன் இயேசுவே. எனக்கு கொடுக்க போகிற ஆண்டவரே நித்திய வாழ்க்கைக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவன் இன்றைக்கே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி நான் நன்றி அப்பா. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கே எனக்கு கேரண்டி கொடுத்துட்டீங்கப்பா. நான் நித்திய காலமாய் உம்மோடு நான் வாழ போகிறேன் ஆண்டவரே. நீர் எப்படி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீரோ அதை போல நானும் என்றைக்கும் உயிரோடு இருக்க போகிறேன் ஆண்டவரே. அதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் அல்லேலூயா சிலுவையிலே ஜெயித்து அல்லேலூயா உயிர்த்தெழுதலில் எல்லாவற்றையும் மேற்கொண்டபடினாலே நான் இன்றைக்கு நம்பிக்கையோடு வாழ்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நித்திய நம்பிக்கைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் தேவனுடைய சமாதானமும் ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வரும். God bless you.